வண்டி ஆன்மா இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஹலோ, திஸ் இஸ் லோ கிளாஸ் பாதி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ரைட்டு. இங்கே 4 பேர் உட்காந்துருப்பானுங்களே எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல. 4 பேரில் எவனோ ஒருத்தன் படுத்துக்கலாம், குழுக்காரனாக இருப்பான். இந்த குட் ஆஃப்டர்நூன் ரைடு எதுக்குன்னா, மத்தியானம் ஒரு நாள் அப்படி தான் நான் கிளம்பி போனேன். சும்மா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் சும்மா ஸ்வீட் பப்ஸு, எக் பப்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே வரலான்ட்டு ஒரு ரைடு பண்ணேன். எனக்கே பிடிச்சி போச்சு மத்தியான நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது எங்கள் ஊரில். ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சனால பச்சை பசேன்னு இருக்குதா, காற்றுன்னு வேறு ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சா. சரி போவோம். மத்தியானமாக இப்படி போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆள் இல்லாத ரோட்டில். சல்லுன்னு ஒழிஞ்சிட்டு தான். இந்த இடம்லாம் யாருன்னு தெரியல. இங்கிட்டும் விவசாயம் பண்ணுறாங்க, இங்கிட்டும் விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடம்லாம் அவ்வளோ காஞ்சி போய் கிடக்கும், வறட்சியாக, தண்ணி எல்லாம் அது மாதிரி. பரவாயில்ல, இப்போ அங்கங்கே சோளம் தட்டைன்னு போட்டிருக்காங்க. இது இல்லை, அந்த சைடு முடிஞ்சிருச்சு. கல். அதுவும் இல்லாமல் சரக்கு அடிக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு ஏற்ற ஸ்பாட்டுன்னா இதுதான். அதுவும் இல்லாமல் இந்த இடம் செம்மையாக இருக்கும் சரக்கு அடிக்கிறவங்களுக்கு. இங்கே வீடு கட்டுறவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் கடைக்கண்ணு வரணும்னா ரொம்ப தூரம் வரணும். இவங்கெல்லாம் மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி ஒத்தையாக போகிறது பயமாக இருக்கே. காற்று கருப்பு அடிச்சிடுமோ? பெட்ரோல் வேறு இல்லையா? நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது எனக்கு பற்ற மாட்டேங்குது. சம்பாதிக்கணும், கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும். ஒரு 100 ரூபா எச்சா சம்பாதிச்சா போதும், ஜாலியாக இருப்பேன். அந்த 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்காக செலவு வந்துடுமே. பத்தியா எவ்வளோ மொட்டை வேலையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்பா மனுஷனாங்க. இது ஒரு ஹோட்டல்லே வாங்கிக்கலாமா? ரைஸ் இருக்கான்னு பார்ப்போம். ரைஸ் இல்லைனா யூட்டர்ன் போட்டு திரும்ப வர வேண்டியதான். இருக்குடா. ஓகே, ரைஸ் கடையில் விளாக் பண்ணுற மக்களே. எவ்வளோண்ணே? சரிண்ணா. 60 ரூபாயும் எக் நூடுல்ஸு. பரவாயில்ல. அம்மா கழுத்து நான் எதை மிச்சு கொண்டு போட போகிறேன். காசு எடுத்து வந்துட்டேன். பரவாயில்ல. எங்கள் ஊரில் இது ஒரு கடை இருக்குது. இந்த கடை இல்லைன்னா அவ்வளோதான். நானும் சாவுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமான இருக்காது கடை. ஏன்னா நேற்று வந்து பார்த்தேன், கடை இல்லையே. ரைஸ் திங்கிறோட நூல்ஸ் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான்லாம் இந்நேரம் பேட்டு விளாண்டு இருந்துருப்பேன் ஸ்கூலுக்குள்ளே இருந்தேன். இந்த ஸ்கூல் இல்லை, என் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க. ஓகே, மத்தியானத்தில் நூடுல்ஸ் திங்கிறது நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். சவுண்டு வேறு கேட்குது. டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிகள். முறுக்கு விற்றாங்கன்னா கூட பரவாயில்ல. யாரா தாத்தா வராரே, ஸ்லோவாக போக மாட்டேங்கிறாரே.
பெட்ரோல் போட்டால் பரவாயில்ல. எவ்வளோக்கு? ஒரு 500. மொபைல் வேறு சார்ஜ் போட்டு வந்தேன். சீக்கிரமாக புது புது வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிற மாதிரி யோசனைகள் இருக்குது. ஆனால் யோசனைகளோடு எனக்கு கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க யாரும் அதிக பேர் இல்லை. என்கிட்ட இந்த பைக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் தெரிஞ்சவங்க அவங்க பைக் என்கிட்ட கொடுக்கறது அதோட பெரிய விஷயம். சீக்கிரமாக லாங் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் லாங் வீடியோ போகிறதுக்கு எனக்கு எங்கேயும் போக பைசா நகி. பேப்பர் ரொம்ப சவுண்டு வருதே. வராதிங்க வராதிங்க வராதிங்க. ஓகே மக்களே, என் வீட்டுக்கு வந்துட்டேன். சந்திப்போம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பரவாயில்ல, சூப்பர்.